வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. இப்போ தூர்தர்ஷன்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் செய்திப்பா அப்படின்ட்டு மக்கள் விரும்பு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்மளுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக நாம் ஒரு அரைகுறையான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் அன்போடு வைத்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் சொல்லிக் கொண்டுள்ளதோடு, இப்போ தூர்தர்ஷன்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் செய்திப்பா அப்படின்ட்டு மக்கள் விரும்பு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்மளுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக நாம் ஒரு அரைகுறையான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் அன்போடு வைத்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் சொல்லிக் கொண்டுள்ளதோடு, தவறான தகவல்களை பரப்பும் ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, 2வது முறையாக மத்திய அமைச்சரவையில் இணையமைச்சராக தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன். 2வது முறையாக மத்திய அமைச்சரவையில இணையமைச்சராக, அதுவும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தில் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தமிழகம் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். வந்திருந்த அவரை வரவேற்பதற்காக ஏராளமான பாஜகவினர் இங்கே குவிந்திருந்தார்கள். முதலில் மைக் நீட்டும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனை அடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு தரப்பினருக்கு நன்றி தெரிவித்திருந்தாலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இனி தமிழகத்தில் ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அதே நேரத்தில் அதையும் மீறி தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த தவறான செய்தி கொரோனாவை விட வேகமாக பரவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து இது போல் தமிழகத்தில் பரப்பப்பட்டு வந்தால் தமிழகம் மட்டுமில்லை, இந்தியா முழுக்கும் பொருந்தும். தமிழகத்தில் இது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தவறான செய்திகள், அவசரப்பட்டு பிரேக்கிங் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. இந்த மாதிரி தவறான செய்திகளை வெளியிட்டா அந்த ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். இது காட்சி ஊடகம், அது சேட்டலைட் ஊடகங்களுக்கும் யூடியூபுக்கும் பொருந்தும் என்று தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். இப்போ தூர்தர்ஷன்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் செய்திப்பா அப்படின்ட்டு மக்கள் விரும்பு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்மளுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக நாம் ஒரு அரைகுறையான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் அன்போடு வைத்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் சொல்லிக் கொண்டுள்ளதோடு, நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், பிரதமருடைய நல்ல திட்டங்கள், மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அனைத்தையும் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் அந்த அரிய பணியை நாம் செய்வோம். நல்லதை நீங்கள் வரவேறுங்கள். சில விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள். அது மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட சரி, அதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அவர் செய்வார். ஆனால் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வேண்டும், ஒரு ரேட்டிங் வேண்டும் என்பதற்காக, ஒரு பிரேக்கிங் வேண்டும் என்பதற்காக ஒரு தவறான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்லாதீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்,
தவறான தகவல்கள் கொரோனாவை விட வேகமாக செல்லக்கூடியது. அதனால் நாம் அனைவரும் பத்திரிகை என்பது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். இந்த ஜனநாயகத்தை காக்கும் ஒரு மிகப்பெரிய அரிய பணியில் நாம் இருக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து செயல்படும். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தவறான செய்தி கொண்டு போகக்கூடிய தொலைக்காட்சியோ அல்லது யூடியூபையோ என்ன பண்ண போறீங்க நடவடிக்கை? நிச்சயமா நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக அந்த சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.